இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைங்க இல்லையா? இயேசுவின் பின்னால் நம்ம நிற்கிறோம், ஆண்டோடைய சமுத்திரம் நிற்கிறோம். திரும்பி பார்க்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. திருச்சட்டங்களை முன்னால் இருந்து அகற்ற கூடாது. யோசுவா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. துணிந்த நெல், வீரர்கள், அஞ்சாதே, கலக்க முடியாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். வெற்றி பெறுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய். எங்கேயுமே தோல்வி சந்திக்க மாட்டேன். ஆமென். ஆமென். உன் கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர். இந்த பவர் உங்க கையில போயிருச்சு, இந்த பைபிள் வசனம் உங்கள்கிட்ட இருந்து போயிருச்சு, பிசாசு உங்களை உள்ள கொண்டு அடிமைப்படுத்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அச்சமும் இல்லை, அதிசயம் இல்லை ஒளியேன் உள்ளத்திலே, அச்சமும் இல்லை, அதிசயம் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை ஆழ்த்துவதில்லை, ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை ஆறுதல் குறையில்லை. அகிலவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே, அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அல்லேலூயா. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். உன் செயல்களை நான் அறிவேன், உன் செயல்களை நான் அறிவேன், உன் செயல்களை நான் அறிவேன், உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவோ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாக இருந்திருக்கும், எத்துணை நலமாக இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். ஆமென். நீ குளிர்ச்சியும் இல்லை, சூடாவும் இல்லை, வெதுவெதுப்பான நிலை, மந்தமான நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. மந்தமான நிலையை நம்ம இருக்கணும். சில இடத்துல நிலை வார்த்தை நல்லா கேட்டிருப்போம். இந்த பிடிசி ஸ்டேஜில் நம்ம சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? பிடிசி ஸ்டேஜில் அப்படியே சோர்ந்து போயிடும். டைம் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம், இல்லை சாப்பாடு கொடுக்கணும்னு பார்ப்போம், இல்லை வீட்டுக்கு வேலை பார்க்கணும், அந்த செய்யணுமே இது செய்யணும், அப்படி சோர்ந்துருவோம். இந்த இறுதி ஜபம், இறுதி நேரத்தில் தான் அவங்க சொல்றாரு, நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் நான் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுல என்ன ஆயிடும்? வெளியில போயிடும், அது உள்ள இருக்காது. வாயிலிருந்து நீ கக்கி விடணும், அவருடைய வார்த்தை நமக்குள்ள போச்சு. அந்த வார்த்தையின் அபிஷேகம் எல்லாம் என்ன ஆயிரும்? சொல்லுங்க, அபிஷேகம் என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். அப்ப இறுதி நேரத்துல எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கும். இறுதி நேரத்துல அந்த பவர், ஆண்டோட பிரசன்னம், வேற அந்த கம்ப்ளீட் பிளஸ்ஸிங் வர நேரத்துல நம்ம லெஃப்ட் ரைட் போகும்போது, நான் உன்னை கக்கி விடுவேன், உன் உள்ளத்தில் நான் வந்தேன், உன்னை குடிகொள்ள வந்தேன், உன் உள்ளத்திற்குள்ளே என் வார்த்தையாய் வந்தேன். அந்த வார்த்தை உனக்கு உள்ளே போகும்போது கசப்பாக இருந்தது, ஆனால் உன் நாவிலோ அது தேன் போல இனித்தது என்று எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மறந்துட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அடிக்கடி அந்த தூக்கத்து கலக்கத்தில் இருக்கிறத எழுப்புறதுக்கு தான் இந்த அல்லேலூயா சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படியே போயிருவீங்க. எங்க போயிருவீங்க? வெதுவெதுப்பான நிலை. எங்க போயிருவீங்க? வெதுவெதுப்பான நிலை. வெதுவெதுப்பான நிலை இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் சொல்றாரு, என் வார்த்தைகளை உன்னிடத்து எடுத்துருவேன். புரிகிறதா? ஆமென். அவருடைய வார்த்தைகளை எடுத்து போட்டுருவார். தேவையில்லை, உள்ள போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ண? அந்த வார்த்தைகளை நான் கக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நிலைமை எப்படி ஆகும்? முந்தைய நிலைமையோட பின்னைய நிலைமை மோசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. என்ன சொல்றோம்?
நீ வா என்ன போனால் போகுது கொஞ்ச நேரம் தானே, லாஸ்ட் மூமெண்ட் தானே அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ண நெக்லெக்ட் பண்ணுவோம் ஆண்டவரை. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கு செல்வம் உண்டு, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் ஆனால் நீ நீ இழிந்த எளிந்த இறங்கத்தக்க வறிய வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியல? ஆதாமேவள் பாவம் செஞ்சாங்க. ஆதாமேவள் பாவம் அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமாக தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க எப்போ பாவம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க என்ன கூடி குறுகி நின்னாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவர் வந்து கேட்குறாரு, ஆதாம் எங்கப்பா இருக்கிற? என்னப்பா நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்கிற? நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது நான் ஆடையின்றி இருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன்.